வணக்கம் டெக் சப்போர்ட்டர் நண்பர்களே. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப வருஷமா புறம்போக்கு நிலத்தில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பட்டா வரப்போகுது. இத முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சுற்றறிக்கை ஒண்ணு விட்டிருக்காரு. இதனால ஒரு 86,000 மக்கள் பயன்பெறுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலும் 86,000 பிளஸ் அதுக்கு மேலேயும் 1,00,000 1,50,000 பேர் கூட வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள கண்டிப்பா 2,00,000 பேராவது புறம்போக்கு நிலத்தில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சொந்த நிலமாக்கி பட்டா தருவதா சொல்லியிருக்காங்க. இது சுற்றறிக்கை இன்று காலையில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஏழை மக்களுக்கான நிவாரணத்தின் மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறார். அந்த புரட்சி என்னவென்று சொன்னால், சென்னையில் சுற்றியிருக்கக்கூடிய 4 மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா பகுதிகளில் இருக்கக்கூடிய 32 கிலோமீட்டரில் குடியிருப்பவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நெடுங்காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெற முடியாமல் சிரமப்படுவது, அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்ய முடியாமல் இருப்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு சென்றதின் விளைவாக இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெல்ட் ஏரியா மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று அந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார். முடிவு செய்த நேரத்தில் சென்னையில் மட்டும் 29,187 பேர் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த பட்டா வழங்குவதற்கான பணிகளை 6 மாத காலத்திற்குள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பெல்ட் ஏரியா மட்டும் சட்டம் 1962 வந்தது. பெல்ட் ஏரியா சட்டம். ஓகேங்களா. இப்போ 1962 இருந்து 2025 வரை அதன் மீது எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களின் மிக தெளிவாக ஒரு முடிவெடுத்து 6 மாதத்திற்குள் பட்டா வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைத்து உடனடியாக அந்த பணிகளை துவங்கி 6 மாத காலகட்டத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அந்த பணிகளை நாங்கள் செய்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் சுற்றிருக்கக்கூடிய 4 மாவட்டங்களுக்குள் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏரியாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை, திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகள் இதே போல பிரச்சனை இருக்கிறது. அங்கே இருப்பவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மாநகராட்சி, நகராட்சி, மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சேர்த்து மொத்தம் 57,084 பேர் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருந்து வருபவர்கள் பட்டா வழங்க வேண்டும் என்று அந்த உத்தரவையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஏறத்தாழ 86,000 பேருக்கு பட்டா வழங்குகின்றன. அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் 6 மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மொத்தம் பார்த்தீங்கன்னா 86,000 பேர் போக இன்னும் விடுபட்டிருந்த மனுக்கள் வரும் என்று சொன்னால் அதையும் பரிசீலனை செய்யுங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் 1968 2025 வரை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறார். இதுவரை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 10,26,000 பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கியிருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்தி வரும் 6 மாதத்திற்குள் 6,29,000 பேருக்கு பட்டா வழங்குகின்ற அந்த பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பொதுமக்கள் பொதுவாக கலைஞர் வழியில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி மனிதனுக்கு குடியிருப்பதற்கு இடமோ வீடோ இல்லாமல் இருக்கக்கூடாதே அந்த உணர்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பெல்ட் ஏரியாக்களுக்கு எடுக்கப்பட்ட முடிவு மிகப்பெரிய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய முடிவாக இந்த முடிவு இருக்கும் என்று கூறியிருக்கிறார். ஆக மொத்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 86,000 பேத்துக்கு மேலே அவங்க பட்டா கொடுக்க போகிறாங்க இந்த ஒரு 6 மாத காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுபட்ட யாராவது புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் யாராவது ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக இருக்கீங்கன்னா நீங்களும் உங்கள் விண்ணப்பத்தை முதலமைச்சர் அலுவலகத்திற்கு நீங்கள் கொடுத்து உங்களுடைய நிலத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. உங்களுடைய அரசாணை வெளியிட்டிருக்காங்க. யாராருக்கு வீடு இல்லையோ அவங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் உங்களுடைய நிலத்தை உறுதிப்படுத்தி நீங்கள் வீடு கட்டி சந்தோஷமாக வாழுங்க. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.